சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும்? என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்? அது சொல்ல பார்க்க போறோம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மேலும் 9 பொருட்களை வழங்கும் திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. அதாவது, நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவராக இருந்தால், உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. கோடிக்கணக்கான பயனாளிகள் நேரடியாக பயன்பெறும் இலவச ரேஷன் திட்டத்தில் மோடி அரசு ஒரு முக்கிய மாற்றத்தை செய்துள்ளது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, கோதுமை மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில், தற்போது புதிதாக 9 அத்தியாவசிய பொருட்களை இலவசமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது வந்துள்ள இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கம் ஏழை மக்களின் ஊட்டச்சத்து அளவை மேம்படுத்துவதும், அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் ஆகும். இனிமேல் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பின்வரும் 9 அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும். கோதுமை, பருப்பு வகைகள், பொரிக்கடலை, சர்க்கரை, உப்பு, கடுகு, எண்ணெய், மாவு, சோயாபீன்ஸ், மசாலா. இந்த பொருட்களை சேர்ப்பதன் நோக்கம் ஏழை மக்கள் சிறந்த ஊட்டச்சத்து மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகும். அரிசிக்கு பதிலாக இந்த உணவுப் பொருட்களை வழங்குவது ஒரு பெரிய முயற்சியாகும். இதனால் மக்கள் சீராக உணவை பெற முடியும். மேலும் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த முடியும். ஏழை மக்களுக்கு சரிவிகித சரிவிகித உணவு கிடைக்கும் வகையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பெரும்பாலும் ஏழை குடும்பங்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதில்லை. இந்த 9 பொருட்களின் மூலம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வயிறு நிரம்ப உணவு கிடைப்பது மட்டுமின்றி, ஊட்டச்சத்து நிறைந்த உணவும் கிடைப்பதை அரசு உறுதி செய்கிறது. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த திட்டம் மக்களின் வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்தி அவர்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று அரசு நம்புகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது. இக்குழு விரைவில் இந்த மாற்றத்தை செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் அடுத்த ஓரிரு மாதங்களில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால், இலவச ரேஷனுடன் இந்த 9 பொருட்களையும் பெற தொடங்குவீர்கள். இதற்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே இலவச ரேஷன் திட்டத்தின் பயனாளிகளாக இருந்தால், இந்த 9 பொருட்களின் பலன்களை நீங்கள் தானாகவே பெற தொடங்குவீர்கள். உங்களிடம் இன்னும் ரேஷன் கார்டு இல்லை என்றால், அதற்கு தகுதியுடையவராக இருந்தால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ரேஷன் கார்டை பெறுவதற்கான செயல்முறை மிகவும் எளிது. அருகில் உள்ள உணவு மற்றும் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு ரேஷன் கார்டுக்கான விண்ணப்ப படிவம் கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் உணவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்தும் படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம். ரேஷன் கார்டு விண்ணப்ப படிவத்துடன் அடையாள அட்டை, இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்ற தேவையான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். படிவத்தை பூர்த்தி செய்து ஆவணங்களை இணைத்த பிறகு சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் வழங்கிய தகவல்களை சரிபார்த்து சரியான பிறகு உங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும். இலவச ரேஷன் திட்டத்தில் மோடி அரசு செய்துள்ள இந்த பெரிய மாற்றம் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. மக்களுக்கு வயிறு நிரம்ப உணவு கிடைப்பது மட்டுமின்றி, சத்தான உணவும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். இந்த திட்டம் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும். அது மட்டும் இல்லாமல், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் உடனே ரேஷன் கடைக்கு சென்று இந்த வேலையை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும்
குடும்ப அட்டையாகும். இதை வைத்து அரசு தரப்பிலிருந்து அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்களை மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசின் மற்ற திட்டங்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் பலன் பெறுகிறது. ரேஷன் கார்டை பயன்படுத்தும் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அமைச்சகம் மூலம் அவ்வப்போது பல வகையான அப்டேட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல ரேஷன் கார்டு தொடர்பான பல விதிகளை மாற்றுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சமீபத்திய விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலம் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை தவறவிடாமல் இருக்கவும், தேவையான பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும். இந்திய அரசு பல்வேறு வகையான ரேஷன் கார்டுகளை வழங்கியுள்ளது. அனைவரும் வெவ்வேறு விதிகளை உருவாக்கியுள்ளது. தற்போது ரேஷன் கார்டில் பிபிஎல் ரேஷன் கார்டு, ஏபிஎல் ரேஷன் கார்டு, அந்தயோதயா அன்ன யோஜனா ஆகிய வகைகள் உள்ளன. ஒருவர் எந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம். அதை பின்பற்றாவிட்டால் ரேஷன் சேவைகள் நிறுத்தப்படலாம். தற்போது ரேஷன் கார்டை பயன்படுத்தும் அனைவருக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே கேஒய்சி செய்து கொள்ளாதவர்கள் தங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். இந்த லேட்டஸ்ட் அப்டேட் தவிர அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் மற்றொரு லேட்டஸ்ட் அப்டேட் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறைந்த விலையின் ரேஷன் பெறும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ரேஷனின் அளவை மாற்றி ரேஷன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 கிலோ அரிசியும் 2 கிலோ கோதுமையும் ரேஷனில் வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்போது 2 கிலோ கோதுமை மற்றும் 2.5 கிலோ அரிசி வழங்கப்படும். அதாவது அரிசியின் அளவு சற்று குறைந்துள்ளது. அந்தயோதயா ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு யூனிட்டில் 5 கிலோ ரேஷன் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ரேஷன் வழங்கப்படுகிறது. 35 கிலோ ரேஷன் பெறுபவர்களுக்கு விதிமுறைகளின்படி 14 கிலோ கோதுமையும் 21 கிலோ அரிசியும் வழங்கப்படுகிறது. தற்போது 18 கிலோ அரிசி மற்றும் 17 கிலோ கோதுமைக்கு மாற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான கேஒய்சி தொடர்பான தகவல்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே வழங்கப்பட்டனர். ஆனால் கேஒய்சி செய்து கொள்ளாத ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். மறுபுறம் அனைத்து குடிமக்களும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய உணவுத்துறை கட்டாயமாக்கியுள்ளது. எனவே கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இல்லையென்றால் ரேஷன் வசதி நிறுத்தப்படும். உடனே ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கால அவகாசம் முடிவதற்குள் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகளை பெற முடியாது. ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடியாத நபர்களின் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படும். மேலும் கால அவகாசம் முடிந்த பிறகு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படவும் வாய்ப்புகள் உண்டு. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.